ஒரு காட்டுக்குள்ள சிறுத்தை ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிறுத்தைக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு. அதனால அந்த சிறுத்தை எங்கேயாவது உணவு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதோட கண்ணுல 2 மான்கள் பட்டுச்சு. ஒண்ணு கருப்பு மானு, இன்னொன்னு புள்ளிமான். இந்த 2 மான்களும் ஒரு மலையடிவாரத்துக்கு அடியில புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கிறத இந்த சிறுத்தை பார்த்துச்சு. தூரத்துல இருந்து இந்த சிறுத்தை பதுங்கி பதுங்கி அந்த மான்கள் பக்கத்துல வந்துடுச்சு. இப்போ அந்த மான்கள் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு எந்த மானை முதல்ல வேட்டையாடலாம்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுச்சு அந்த சிறுத்தை. இந்த மான்கள் 2ம் இந்த சிறுத்தை பதுங்கி இருக்கிறத எப்படியோ பார்த்துடுச்சுங்க. இதனால இந்த மான்கள் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறதுக்கு தயாராயிடுச்சுங்க. இப்போ இந்த 2 மான்களும் தங்களோட உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு திசைக்கு ஒண்ணா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த சிறுத்தை இன்னும் முடிவெடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மான்கள் ஓடுறத பார்த்த சிறுத்தையோ, சரி நம்ம முதல்ல கருப்பு மானையும் வேட்டையாடி சாப்பிடலாம். அதோட மாமிசம் தான் சுவையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த கருப்பு மான் பின்னாடி ஓட ஆரம்பிச்சது. கருப்பு மானோ வேகமா ஓடக்கூடியது. இந்த சிறுத்தை துரத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது கொஞ்ச தூரம் ஓடிடுச்சு. இருந்தாலும் இந்த சிறுத்தை கருப்பு மான் மாமிசம் சுவையா இருக்கும்ன்றதுக்காக அந்த மானை துரத்த ஆரம்பிச்சது. கருப்பு மான் இப்போ ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. சிறுத்தை ஏற்கனவே பசியில இருந்துச்சு. இந்த மானை வேற துரத்தி அந்த மானையும் விட்டுருச்சு. ஓடுன களைப்பு வேற அதிகமாயிடுச்சு இந்த சிறுத்தைக்கு. சரி, நம்ம இந்த கருப்பு மானை விட்டுட்டோம். அது தப்பிச்சு போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த புள்ளிமானை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சு அந்த புள்ளிமான் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சது இந்த சிறுத்தை. ஆனா ஏற்கனவே கருப்பு மானை துரத்திக்கிட்டு இருந்த நேரத்திலேயே இந்த புள்ளிமான் ரொம்ப தூரம் ஓடி இருந்துச்சு. சிறுத்தை எவ்வளவோ தேடியும் அந்த புள்ளிமான் சிறுத்தையோட கண்ணுக்கு படவே இல்ல. இந்த சிறுத்தை மட்டும் மான்கள் கண்ணுல படும்போது எந்த மானை வேட்டையாடி சாப்பிடணும்னு சரியா திட்டமிட்டு அந்த மானை மட்டும் குறி வச்சு தாக்கியிருந்தா அதுக்கு இந்நேரம் உணவு கிடைச்சிருக்கும். இந்த சிறுத்தை முடிவெடுக்க தெரியாம அந்த மானா இந்த மானான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல 2 மான்களும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட்டம் பிடிச்சிருச்சுங்க. இவ்வளவுதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம விரைவா செயல்பட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா இந்த சிறுத்தை மாதிரி வாய்ப்புகளை விட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும்.